எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதே போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. Praise the Lord. அன்பான தேவ ஜனங்களே, தேவன் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய சமூகம் எத்தனை இன்பமாய் இருக்கிறது. அந்த தேவ சமூகத்தை நாடிதான் தேவ மனிதர்கள் காலாகாலம் காத்திருந்தார்கள். ஆனால் இந்த கடைசி காலத்தில் அவரை ஆராதிக்கும் பொழுதெல்லாம், நாம் நமது வாயினால் அவரை துதித்து இதயத்தின் ஆழத்தில் இருந்து அவருக்கு கனத்தை கொடுக்கும் பொழுதெல்லாம் அவர் நம் மத்தியில் வந்து விடுகிறார். அதை தான் நாம் இப்பொழுது செய்ய போகிறோம். இணைப்பில் இருக்கின்ற அத்துணை பேரும் ஒருமுகப்படுவீர்களா? நம் உதடுகள் அவரை துதிக்கட்டும். அந்த ஜீவனுள்ள தேவனை ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் துதிப்பதற்கு நீங்களும் நானும் பாக்கியம் பெற்றவர்கள். ஒரு அருமையான பாடலை நாம் பாடப்போகிறோம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். Thank you my Father. என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. சமூகம்
மேலானது, உயிரினும் மேலானது. எனக்கு துணையாயிருப்பதா உம்னிடலில் அகமகிழ்கின்றே. நீர் எனக்கு துணையாயிருப்பதா உம்னிடலில் அகமகிழ்கின்றே. இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டே தாங்குதையா உமது கரம். இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டே தாங்குதையா உமது கரம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. தகப்பன் நீர்தானையா தேடுகிறேன் அதிகம் அதிகமாய். என் தகப்பன் நீர்தானையா தேடுகிறேன் அதிகம் அதிகமாய். என் தகப்பன் நீர்தானையா தேடுகிறேன் அதிகம் அதிகமா. ஜீவன் தரும் தேவநதி வற்றாத நீரூற்று உம்மில் நான் தாகம் கொண்டே. ஜீவன் தரும் தேவநதி வற்றாத நீரூற்று உம்மில் நான் தாகம் கொண்டே. என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். என் உதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. சுவை உணவு உண்பது போ திருப்தி தினம் அடைக்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போ திருப்தி தினம் அடைகின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிக்கின்றேன். ஆனந்தம் ஆனந்தமே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதிக்கின்றேன். ஆனந்தம் ஆனந்தமே. என் உதடு உம்மை துதிக்கும்
நாட்கள் எல்லாம் என் உதடு உம்மை துதிக்கும். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் என் உதடு உம்மை துதிக்கும். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் என் உதடு உம்மை துதிக்கும். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. உயிரினும் மேலானது, உயிரினும் மேலானது. அவரை துதிக்க துதிக்க அவருடைய சமூகம் நம் மத்தியில் வரும் பொழுது துக்கமெல்லாம் பறந்து போகிறது. நீர் போதும் என்ற எண்ணம் மேலோங்கி நிற்கின்றது. எனக்கு எல்லாமே நீர்தானப்பா, நீங்க போதும் அப்பா என்ற ஒரு எண்ணம் நமக்குள் மேலோங்கி நிற்கின்றது. அதனால தான் பக்தர்கள் சாப்பாடு வேணாம், தண்ணி வேணாம், எதுவுமே வேணாம், நாட்கள் காத்திருந்தார்கள். உணவை மறந்தார்கள், உறக்கத்தை மறந்தார்கள், தண்ணீரை கூட மறந்தார்கள், தலையணையை தூக்கி எறிந்தார்கள். அவர் பாதம் ஒன்றே போதும் என்று தவம் இருந்தார்கள். நீங்க போதும்பா, உங்க சமூகம் எனக்கு போதும் அப்பா. அதுதான் தந்தை பெர்க்மன்ஸ் ஐயா அழகா பாடியிருக்கிறார். உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. என் இயேசுவின் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. சொல்லி பாருங்களேன். அவர் போதும், அவர் சமூகம் போதும். 40 நாட்கள் இரவும் பகலும் புசியாமல் குடியாமல் தேவ சமூகத்தில் தேவ பர்வதத்தில் காத்திருந்தார் தீர்க்கன் மோசே. 40 நாட்கள் தேவ பலத்தில் காத்து கிடந்தார் எலியா என்ற தீர்க்கன். ஏன் நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்தார். அநேக பக்தர்கள், பரிசுத்தவான்கள் வருடத்திற்கு ஒரு முறை 40 நாட்கள், நினைக்கும் பொழுதெல்லாம் 40 நாட்கள். காரணம், அவருடைய சமூகம் மேலானது. நீங்க போதும் அப்பா, நீங்க போதும். ஒரு அருமையான பாடலை நாம் பாடப் போகிறோம். உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. சேர்ந்து பாடலாமா? உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. பாடுங்க பாடுங்க. உம்மை விட்ட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. ஆபிரகாமின் தேவன் அவர், ஈசாக்கின் தேவன் அவர், யாக்கோபின் தேவன் அவர், என்னுடைய தேவனும் அவர்தான். என்ன அழகா இந்த பாட்டை ஆக்கியோன் பாடி இருக்கிறார்.
ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. பாடுங்க. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. நல்ல கைகளை தட்டி உற்சாகமாக ஒரு அர்த்தமுள்ள பாடலை ஆனந்தமாய் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடல் என் வழியை தடுத்து நிற்றாலும், பாதை உண்டு பண்ணும் தேவ நீர் இருக்க, கானானின் பயணத்திற்கு தடையில்லையே. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடல் என் வாழ்வை தடுத்து விட்டாலும், பாதை உண்டு பண்ணும் தேவ நீர் இருக்க, கானானின் பயணத்திற்கு தடையில்லையே. உள்ளுள்ள இடங்களில் வைத்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. உள்ளுள்ள இடங்களில் வைத்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்ட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. கோராகின் மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும், என் ஜனம் எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலும், நேசிக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டாலும், நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையே. கோராகின் மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும், என் ஜனம் எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலும், நேசிக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டாலும், நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையே. என் கோலை துளிர்க்க செய்யும் தெய்வம் நீரே, அழைத்தவர் தலை குனிய
விடுவதில்லையே. என் கோலை துளிர்க்க செய்யும் தெய்வம் நீரே, அழைத்தவர் தலை குனிய விடுவதில்லையே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் கலங்கி நிற்கலாம். நான் நம்பினவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள். மலை போல் நம்பிக்கொண்டிருந்தேன், என்னை வெறுத்து தள்ளிட்டாங்க. எனக்கு தகப்பனும் இல்லை, தாயும் இல்லை, யாரும் இல்லை. நான் என்ன செய்வேன்? இயேசு இருக்கிறார். உலகமே இருண்டு போனாலும், உற்றவர்கள் பெற்றவர்கள் மறந்து போனாலும், நம்பினவர்கள் நட்டாற்றில் விட்டாலும், தேவன் நமக்கு உண்டு. அதுதான் நம்ம பாடினோம். நமக்கு பலனானவர், அடைக்கலமானவர். அவருக்கு நம்ம என்னங்க பயப்படணும்? எத்தனை பெரிய போராட்டம் வந்தாலும் நமக்கென்று ஒரு அடைக்கலம் உண்டு. அந்த காலத்தில் கைப்பிசகாய் தவறு செய்தவர்கள் தெரியாதனமா ஏதோ ஒன்று பண்ணிட்டா, பட்டணத்தில் அடைக்கல பட்டணம்னு ஒன்று இருக்குமா, அதுக்குள்ள ஓடிட்டா யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. கைப்பிசகாய் தெரியாம பண்ணிட்டா ஓடி போய் அந்த பட்டணத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கணுமா. பைபிள் அப்படித்தான் சொல்றது. தேவன் நமக்கு அடைக்கலாம். அருமையான அந்த பாடலை பக்தர்கள் பாடினார்கள். இந்த பழைய பாட்டை நாமும் சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்தி நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவோமா? தேவன் நம் அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலம் துணையே. தேவன் நம் அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்திலே அனுகூலம் துணையே. தேவன் நம் அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்திலே அனுகூலம் துணையே. பர்வதம் மதிந்தாலும், இந்த பூமி நிலை மாறினாலும், பர்வதம் மதிந்தாலும், இந்த பூமி நிலை மாறினாலும், ஜலங்கள் பொங்கி மலை அதிர்ந்தும் பயப்படும் நாமே. ஜலங்கள் பொங்கி மலை அதிர்ந்தும் பயப்படும் நாமே. பாருங்க, தேவன் நம் அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்திலே அனுகூலம் துணையே. தேவன் நம் அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்திலே அனுகூலம் துணையே. ஓடும் ஒரு நதி உண்டு, அதன் நடுவில் நம் தேவன் உண்டு. பொங்கும் சந்தோஷம் எங்கும் நிரம்பும், தேவன் அதின் சகாயம். ஓடும் ஒரு நதி உண்டே, அதன் நடுவில் நம் தேவன் உண்டே. ஓடும் ஒரு நதி உண்டே, அதன் நடுவில் நம் தேவன் உண்டே. பொங்கும் சந்தோஷம் எங்கும் நிரம்பும், தேவன் அதின் சகாயம். பொங்கும் சந்தோஷம் எங்கும் நிரம்பும், தேவன் அதின் சகாயம். தேவன் நம் அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்திலே அனுகூலம் துணையே. பாடுங்க, தேவன் நம் அடைக்கலமும் பலனும்,
சந்தோஷமாக. ஜாதிகள் ராஜ்யங்கள் மிக வேகம் கொந்தளிக்கின்றதே. ஜாதிகள் ராஜ்யங்கள் மிக வேகம் கொந்தளிக்கின்றதே. சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்க, தேவன் நம் அடைக்கலமே. சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்க, தேவன் நம் அடைக்கலமே. தேவன் நம் அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்திலே அனுகூலம் துணையே. தேவன் நம் அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்திலே அனுகூலம் துணையே. நல்ல கைகளை தட்டி யுத்தங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. யுத்தங்களின் செய்தியை கேட்கிறோம். ஆனால் அந்த யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர் கர்த்தர் என்பதை ஒரு நாள் நாம் மறந்துவிடக் கூடாது. பூமியின் பாழ்கடிப்பை பாரும் கர்த்தர் நடப்பிக்கின்றாரே. பூமியின் பாழ்கடிப்பை பாரும் கர்த்தர் நடப்பிக்கின்றாரே. யுத்தம் நிறுத்தி வில்லை ஓடித்தார்,
ஏங்க கலங்கணும்? அன்புள்ள தெய்வம், அணைக்கும் தெய்வம், ஆறுதலின் தெய்வம். எங்கெங்கயோ இருந்த நம்ம எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அந்த அழுக்கடைஞ்ச கெட்டகுமாரன்னு சொல்லுவோமே வந்தப்போ அந்த தகப்பன் அந்த அழுக்க பார்க்கல, துர்நாற்றத்தை பார்க்கல, அலங்கோலத்தை பார்க்கல, அப்படியே கட்டி அணைத்தா. அந்த காலத்தில் இந்த பழைய பாடலை எங்க குடும்ப ஜபங்கள்ல எங்க அப்பா அம்மா பாடுவாங்க. என்னுடைய அக்கா ஒருத்தங்க ரொம்ப அழகா இந்த பாடலை பாடுவாங்க. ஒரு நாளுண்டையை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா, உந்தையை பெரிதையா என் மேல், உந்தையை பெரிதையா. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேன் ஐயா. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேன் ஐயா, உந்தையை பெரிதையா என்மே, உந்தையை பெரிதையா, உந்தையை பெரிதையா என்மே, உந்தையை பெரிதையா. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. பரலோகத்தின் அருமை பொருளே, நரலோகரில் அன்பேன் ஐயா. பரலோகத்தின் அருமை பொருளே, நரலோகரில் அன்பேன் ஐயா. ஆழம் அறிவேனோ அன்பின், ஆழம் அறிவேனோ, ஆழம் அறிவேனோ அன்பின், ஆழம் அறிவேனோ. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. எங்கெங்கெல்லாம் அலைஞ்சோம் அப்பா, உம்மை அறியாம துரோகியா வாழ்ந்தனப்பா, ஆனாலும் நினைத்தீரே, உம்முடைய அன்பால் அணைத்தீரே. என்ன அழகா எழுதியிருக்காங்க. அலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியா, மறந்தே திரிந்த துரோகியை. அலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியா, மறந்தே திரிந்த துரோகியை. அணைத்தீர் அன்பாலே என்னையும், அணைத்தீர் அன்பாலே, அணைத்தீர் அன்பாலே என்னையும், அணைத்தீர் அன்பாலே. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. பூலோகத்தின் பொருளின் மகிமை அடியும் புல்லின் பூவை போன்றது. ஆனா உங்க அன்பு வாடாதையா. பூலோகத்தின் பொருளில் மகிமை அழியும் புல்லின் பூவை போ. பூலோகத்தின்
என்னவென்று சொல்வது? கல்வாரி சிலுவையில் நமக்காக மாசற்ற உதிரத்தை சிந்தி எப்பேற்பட்ட பாவியானாலும் அப்பா என்று அழைக்கும் பொழுது தாவி வந்து அணைத்துக் கொள்ளும் அன்பரே. அவருடைய அன்பை என்னவென்று சொல்வது? ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற இடத்தில் 2 கைகளையும் வானத்துக்கு நேரா உயர்த்தி கண்கள் அண்ணாந்து பார்த்து Hallelujah, Hallelujah, Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Holy Spirit, Holy Spirit, Holy Spirit, Holy Spirit. Everybody sing together. Hallelujah. Hallelujah. கைகளை அசைத்து என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா, ஏங்குதையா ஏசையா. சகல துதி, சகல கனம், சகல மகிமை ஒருவருக்கே. ஆமென், ஆமென். May the good Lord bless you, dear. Praise the Lord. எனக்கன்பான தெய்வ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, இந்த ஆராதனையில் உங்களோடு இணைந்து தேவனை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் தந்த கிருபைக்காக நான் அவருக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். தெய்வ மனிதனும் தீர்க்கதரிசியுமான பாசமிகு ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றியை நான் அவளுகிறேன். நேயர்களே, ஏதாவது ஒரு வழியில் சபைக்கு நீங்கள் செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக தான் சபை இப்பொழுது உங்களை தேடி, ஆராதனை உங்களை தேடி வந்திருக்கின்றது. ஒரு விசுவாசி ஒரு வாரம் திருச்சபைக்கு வரவில்லை என்றால் உடனடியாக அவர்களை விசாரித்து ஏன் வரவில்லை என்று கேட்டு உரிய நடவடிக்கைகள் எடுத்து ஜெபங்கள் ஏறெடுப்போம். இது எல்லா திருச்சபைகளிலும் உள்ள ஒரு வழக்கம். ஏன் வரவில்லை? அதுபோலத்தான்
ஏன் இந்த குடும்பம் சபைக்கு போகவில்லை? அவர்கள் ஆசீர்வாதத்தை இழந்துவிடக்கூடாதே என்ற உயரிய நோக்கத்தோடு தான் தெய்வ மனிதன் தீர்க்கதரிசி ஐயா சாது இப்படி ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல நிலைகளிலே நீங்கள், பல இடங்களிலே இருந்து நீங்கள் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் எவ்விடத்திலும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மாறாத அவருடைய மகிமையின் பிரசன்னம் இப்பொழுது உங்கள் இல்லத்தை மூடிக்கொண்டிருக்கிறது. ஆம், யாரெல்லாம் உண்மையான மனதோடு ஆராதனை செய்தீர்களோ அந்த ஆராதனையின் நடுவிலே அவர் வந்து விடுகிறார். அவருடைய சிம்மாசனத்தை அங்கே போட்டு விடுகிறார். உங்கள் வீடு இப்பொழுது ஒரு பரலோகத்தின் பிரதிபலிப்பாக மாறி இருக்கிறது என்பனையானால் மிகையாகாது. ஆண்டவருக்கே சகல துதி கனம் மகிமை. ஒரு ஆராதனையில் நடைபெற வேண்டிய அத்தனை காரியங்களையும் இந்த குறுகிய நேரத்தில் நாம் செய்து முடித்து விடுகிறோம். அதில் ஒன்றுதான் காணிக்கை நேரம். எல்லா திருச்சபைகளும் உண்டு. ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், நீங்கள் கர்த்தருடைய சபைக்கு என்று காணிக்கை அனுப்புவதை தவிர்த்து ஏஞ்சல் டிவி, அதாவது இயேசு ஊழியங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்றுதான் இந்த ஆராதனையின் வழியாக உங்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் விடுவிக்கிறேன். அப்படியானால் உங்களுக்கு தேவையில்லையா? தேவைதான். அதைவிட மிக முக்கியமான தேவை ஒன்று இருக்கிறதே. தேவன் தம்முடைய தாசனுக்கு வெளிப்படுத்தின திட்டத்தின்படியாக காரனோடை பகுதியிலே இப்பொழுது கட்டடங்கள் எழும்பிக் கொண்டிருக்கின்றன. அதனுடைய தேவைகள் தான் மிக முக்கியமாக இருக்கிறது. ஆகவே மனமுவந்து நீங்கள் இதுவரை அனுப்பிய காணிக்கைகளுக்கு நன்றி. அனுப்ப போகிற காணிக்கைகளுக்கும் உரிய பிரதிபலனை நீங்கள் பெறுவீர்கள். தசமபாகம் என்பது கடந்த காலத்தில் நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு தந்த சுகபலன் சம்பாத்தியத்திலிருந்து கொடுக்கிறது. காணிக்கை எதிர்காலத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிற ஆசீர்வாதத்திற்கு ஒரு வழிமுறை. ஆகவே தேவன் அருளிய இந்த நல்ல திட்டத்திற்கு உங்களால் ஆன காணிக்கைகளை அனுப்புங்கள். இந்த கட்டடங்களை யாரும் இவ்விடத்திலிருந்து தூக்கி கொண்டு போகும் பொழுது எடுத்துக்கொண்டு போகிறது கிடையாது. இது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு திட்டம். தேவ மனிதனை நம்பி கொடுத்திருக்கிறார். எல்லாமே ஒரு திட்டத்திற்கு உட்பட்டது. ஆகவே சட்டத்திற்கு உட்பட்டது. ஏதோ ஐயா சாது சுந்தர சிலவராஜ் அவர்கள் முழுமையையும் தான் எடுத்துக்கொண்டு போகிறதாக, தனக்கு என்று அவர் சேர்த்து கொண்டிருப்பதாக எண்ணக்கூடாது. தேவன் கொடுத்த திட்டம். இப்போ நாங்கள் ஒரு திருச்சபையை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கும் சில காரியங்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் இந்த உலகை விட்டு போகும்பொழுது அதை சுமந்து கொண்டு போவதில்லை. அது பதிவு செய்யப்பட்ட ஒரு நிலையில் தர்ம ஸ்தாபனமாக இயங்குகிறது, ட்ரஸ்ட். அப்படித்தான் ஒவ்வொரு ஸ்தாபனங்களும் ஒவ்வொரு காரியமும் இயங்கி கொண்டிருக்கின்றது. அரசாங்கத்திற்கு நாங்கள் கணக்கு கொடுக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் அரசாங்கத்தினுடைய கணக்கு பரிபாலனத்திற்கு போய் தணிக்கை செய்யப்பட்டு அரசு எங்களுக்கு சான்றிதழ் வழங்குகிறது. எல்லா ஸ்தாபனங்களிலும் அப்படித்தான் இருக்கு. ஆகவே நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகள் சரியான கணக்கில் வரவு வைக்கப்பட்டு சரியாக கர்த்தருக்கு பயந்து செயல்பட போகிறது என்பதை மறவாதீர்கள். இதோ திரையில் வந்து கொண்டிருக்கிற விவரங்கள் அறிந்து உங்கள் காணிக்கைகளை மனமு வந்து அனுப்புங்கள். கர்த்தர் நிச்சயம் அதற்குரிய பிரதிபலனை தருவார். ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணுகிறேன். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தந்தையே, தமது பிள்ளைகள் இப்பொழுது தேவனால் கொடுக்கப்பட்ட தெய்வீக திட்டத்திற்கென்று அனுப்புகிற இந்த காணிக்கையை கோடா கோடியாய் பெருக பண்ணும். தம் பிள்ளைகளுக்கு அதை ஆசீர்வாதமாக திரும்பி தந்திரலும். ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் கேளும் பிதாவே, ஆமீன். பாடல் வரும். பாடலை கேட்டுக்கொண்டே உங்கள் பங்கை நிறைவேற்றும். நான் எதினால் விசேஷித்தவன்
யோசிப்பவன். எதினாள் இது எதினாள் நீர் என்னோடு வருவதினால் அப்பா. எதினாள் இது எதினாள் நீர் என்னோடு வருவதினால். எல்லாரும் சேர்ந்து தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினாள் இது எதினாள் நீர் என்னோடு வருவதினால். எதினாள் இது எதினாள் நீர் என்னோடு வருவதினால். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் மேக ஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக நம் பாதைகளில் எல்லாம் நமக்கு வழிகாட்ட வருகிற தேவன். ஹல்லேலூயா. அன்பான தேவன் நம்மோடு இருப்பதினாலே நம் வாழ்க்கையில் அது போதும் என்று எல்லாரும் நாய்ந்தப்பா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஆமென். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. மீண்டுமாக மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஒவ்வொரு நாளும் அப்பா நீங்க என் கூட வருதாண்டுகிறே, அது போதும் என் வாழ்க்கையில. எல்லாரும் நான் இது சொல்லுவோமா? Yes, Jesus. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஹல்லேலூயா. தாகம் தந்து நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மோடு வருகிறார். அதற்காக எல்லாரும் நான் நாமே அப்பா ஆண்டவரே உம்முடைய பிரசன்னங்களோடு வருவதற்காக நன்றி ஆண்டவரே. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என்னேக்கும் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என்னேக்கும் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். அன்பானவர்களே, இன்றைக்கும் கூட நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். கர்த்தர் பேசுகிறவர். அன்று தொடங்கி இன்று வரைக்குமாக தம்முடைய தாசர்கள் வழியாக அவர் பேசியிருக்கிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது முதலாவதாக 12 சீடர்களை அவர் தேர்ந்தெடுத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு வரங்களை அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார். நீங்கள் போய் சொல்லுங்கள், ஜனங்களுக்கு சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்து செய்கிற அற்புதங்கள் என்னவென்பதை அவர்கள் அறியட்டும். சுவிசேஷம் நல்ல செய்தியை சொல்லுங்கள். அப்படி போகையில் என்ன பேசுவோம் என்று பயப்படாதீர்கள். பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களுள் இருந்து ஆவியானவர் பேசுவார், பரிசுத்த ஆவியானவர். ஆம், இன்றைக்கும் கூட பரிசுத்த ஆவியானவர் தம் ஜனங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அதை நீங்கள் கேட்கத்தான் போகிறீர்கள். பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் தங்களுடைய வாழ்நாளில் பெரும் பகுதியை பரிசுத்த வேதாகமத்தை வாசிப்பதும் அதிலிருந்து காரியங்களை எழுதுவதும் அதை சொல்லுவதும் தான்
அவர்களுடைய தலையாய கடமையாக செய்து கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து குடும்ப வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிற நான் கண்டது ஒன்று, எந்த நேரமும் பைபிளும் பேனாவும் நோட்புக்கும் தான். கர்த்தர் சொல்கிறதை எழுதி கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக தன்மை கொண்டவர்கள் பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் இதோ தேவனுடைய செய்தியை கொண்டு வருகிறார்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களில், நாம் இருக்கிற இடங்களில் எந்த விதத்திலெல்லாம் அவர் ஊழியம் செய்ய திட்டமிட்டிருக்கிறாரோ அதை நிச்சயமாக இன்றைக்கு அவர் நிறைவேற்றுவார். இந்த மாதத்திலும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை மத்தேயு 10 அதிகாரம் 6 வசனத்திலிருந்து 8 மத்தேயு 10, 6-8. காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள். குஷ்ட ரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள். மரித்தோரை எழுப்புங்கள். பிசாசுகளை துரத்துங்கள். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள், இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாமல் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்களை நாம் தான் போய் சந்திக்க வேண்டும். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். அவர்கள் எந்தெந்த சூழ்நிலைகளில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை அதிலிருந்து அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவருடைய சீஷர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுத்த ஒரு கட்டளை தான் இன்றைக்கு உலகமெங்கிலும் இருக்கிற தேவ ஊழியர்கள் பலவிதமான வழிகளில் எப்படியாகிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் கொண்டு இந்த உலகத்தில் எதை நிறைவேற்றும்படியாக இந்த உலகத்தில் அவர்களை வைத்திருக்கிறாரோ அவர்கள் ஒவ்வொருவரும் அதை அறிந்து செயல்பட வேண்டும் என்பதற்காக தான் பல வழிகளில், பல முறைகளில் தேவனுடைய ராஜ்யத்தின் ஊழியர்கள் ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரு கட்டளை. நான் செய்ய முடியாது, அவங்க தான் செய்வாங்க, இவங்க தான் செய்வாங்கன்னு சொல்லி யாரும் சாக்கு போக்கு சொல்லவே முடியாது. எந்த குடும்பத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ அவர்கள் குடும்பங்களின் நடுவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்க வேண்டும். அவர்களுடைய பிரச்சனைகளிலிருந்து அவர்களை விடுதலை செய்வதற்குரிய வழியை காண்பிக்க வேண்டும், அவர்களை விடுவிக்க வேண்டும். இது ஆண்டவருடைய கட்டளையாக இருக்கிறது. சுவிசேஷம் என்பது உலகம் எங்கிலும் அறிவிக்கப்பட வேண்டும். இதுதான் தேவனுடைய வார்த்தை நமக்கு கட்டளையாக அறிவிக்கிறது. மத்தேயு 24:14. மத்தேயு 24:14. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதை குறித்து நாம் தொடர்ந்து மத்தேயு 28:19 வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய்
சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. மார்க்கு 13:10, மார்க்கு 16:15, லூக்கா 24:47, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்திலும் இதை குறித்து தான் நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவை அறியாதவர்கள் அத்தனை பேரும் கிறிஸ்துவினிடத்தில் திரும்ப வேண்டும். அவர் ஒருவர்தான் பரலோகத்திற்கு செல்வதற்குரிய வழியை இந்த பூமியில் நமக்காக ஏற்படுத்தினவர். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் 46ஆம் வசனம், அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தைகளை, இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்து கொண்டிருக்கும் போதே அங்கிருந்தவர்கள் மேலெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அங்கிருந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். எப்படி கிறிஸ்துவை அறியாதவர்கள் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள், தங்கள் வாழ்க்கையை எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தார்கள், இதை குறித்து நாம் தொடர்ந்து அப்போஸ்தலர் 13:48, அப்போஸ்தலர் 15:7, அப்போஸ்தலர் 18:6, அப்போஸ்தலர் 28:28 வாசிக்கிறோம். எப்படி வசனங்களை, தேவனுடைய வார்த்தைகளை பேசும்போதே கிறிஸ்துவை அறியாதவர்கள் கிறிஸ்துவுக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். ரோமர் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ரோமர் 15:9, புறஜாதியாருக்கும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறார். அந்தப்படி இது நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. எல்லார் மேலேயும் இரக்கமா இருக்கிறார் நம்ம ஆண்டவர். இன்றைக்கு ஏன் உலகமெங்கிலும் தேவனுடைய ராஜ்யத்தின் ஊழியர்கள் ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறாங்க? நமக்கு மற்றவங்க மேலே இரக்கம் இருக்குதோ இல்லையோ, அவங்களுக்காக ஜீவனை கொடுத்த, ரத்தம் சிந்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லார் மேலேயும் இரக்கமா இருக்கிறார். யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது. எல்லாரும் அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த தேவ ராஜ்யத்திற்கு வர வேண்டும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையில் மரித்தார்? ஏன் தன் ஜீவனை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார்? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இந்த உலகத்தில் இருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள் எல்லாரும் அந்த அபிஷேகத்திலேயே இருக்கணும், அந்த வல்லமையிலேயே இருக்கணும். அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். இது கண்டிப்பாக எல்லாரும் அறிந்திருக்க வேண்டும் என்றுதான் இன்றைக்கு தேவ ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக ஒவ்வொருவரும் இந்த சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டே இருக்கிறோம்.
வெளிப்படுத்தின விசேஷம் 15:4 இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். நற்செய்திகளை அறிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆவிக்குரிய நிலையில் ஏசாயா 40:9 சீயோன் எனும் சுவிசேஷகிரியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, சீயோன் எனும் சுவிசேஷகியே, எருசலேம் எனும் சுவிசேஷகியே, உன் தேவனை பற்றி கூறு. இதைதான் நாம் ஏசாயா 54:7, ஏசாயா 61:1, நாகூம் 1:15, லூக்கா 1:19, லூக்கா 2:10, லூக்கா 8:1 வாசிக்கிறோம். சுவிசேஷத்தை அறிவிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை எப்படி சந்தித்தார், என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறினது, இப்பொழுது நான் எப்படி சமாதானமாயிருக்கிறேன், சந்தோஷமாயிருக்கிறேன், யார் என் கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, இயேசு என்னோடு இருக்கிறார், அதை மற்றவர்களுக்கு அறிவியுங்கள். ரட்சிப்பு என்பது எல்லாருக்கும் உரியது. அது கிறிஸ்துவின் மூலமாக தான் வருகிறது. சகல ஜனங்களுக்கும் ரட்சிப்பு அவர் ஒருவர்தான். அதைதான் லூக்கா 1:70 வாசிக்கிறோம். தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி, என் ஜனங்களோட இருப்பேன், அவங்களோட வாசம் பண்ணுவேன் என்ற அந்த உடன்படிக்கையை நினைத்து தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். லூக்கா 2:31-32. ஒரே வாசல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அதை தான் நாம யோவான் 10:9 வாசிக்கிறோம். யோவான் 10:9. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்ற ஒரு வார்த்தை, என் வழியாக தான் நீங்க வரணும், நான் தான் உங்களை சரியான விதத்தில் நடத்துவேன். அவருடைய கிருபை நமக்கு போதும். அப்போஸ்தலர் 15:11. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பியிருக்கிறோமே என்றார். அவருடைய கிருபையினால நம்ம தகுதியை பார்த்து, நம்ம குடும்பத்தை பார்த்து, நம்ம செல்வாக்கை பார்த்து ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொள்ளவில்லை. ஒன்றுக்கும் உதவாத நம்ம, தகுதியில்லாத நம்ம மேலே அவர் இரக்கத்தை பாராட்டினார். அவருடைய கிருபையினால்தான் இந்த உலகத்தில் ஒரு பாதுகாப்பான நிலைக்குள்ளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் கொண்டு வந்திருக்கிறார். இதற்கு காரணம் அவர் நமக்காக சிந்தின ரத்தம். இந்த உலகத்தில் யார் நமக்காக ரத்தம் சிந்தினாங்க? என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய சாபங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, என்னுடைய மீறுதல்களுக்காக யார் இந்த உலகத்தில் ரத்தம் சிந்தினாங்க? என் மேல அன்பு வைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர்தான். அவர் ஒருவர்தான். நம்ம எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும், எப்பேற்பட்ட துன்மார்க்கராக இருந்தாலும், இயேசுவின் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கும்போது, இயேசுவை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது உடனே நம்முடைய பாவங்களை அவருடைய இரத்தத்தினாலே கழுவுகிறார், நம்மை சுத்திகரிக்கிறார், நம்மை நீதிமான்கள் ஆக்குகிறார். ரோமர் 5:9.
இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புகிறீங்க? இன்னும் பாவினே சொல்லிட்டு இருக்காதீங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டீங்க. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளின்படி இப்போ நடக்கிறீங்க. அவர் கொடுத்த அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்க. இப்போ நீங்கள் பாவிகள் அல்ல, நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீங்க. நான் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தபோது என்னுடைய அதிகாரி ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி சொன்னார். ஏம்மா, இந்த ஆளை பற்றி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது ஐயா. இந்த ஆள் பயங்கரமான மோசமானவன், ரவுடி, கொள்ளக்காரன். ஆனால் இன்னைக்கு நான் வரும்போது பார்த்தேன், அவர் பேரை போட்டு, அவர் போட்டோ போட்டு எல்லாரும் நற்செய்தியை கேட்க வாருங்க அப்படின்னு போட்டிருக்கிறாங்கம்மா. என்னம்மா இது? கொள்ளை அடித்தவன், திருநவன், ரவுடித்தனம் பண்ணவன், அவன் பேசுகிறத வந்து கேளுங்கன்னு இப்படியெல்லாம் ஒட்டியிருக்கீங்களே கிறிஸ்தவங்க, இது உங்களுக்கே நியாயமா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். அப்போ ஓரளவுக்கு நான் புரிந்து கொண்டேன். அப்போ எவ்வளோ துன்மார்க்கமாக வாழ்ந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு இயேசுவை அவர் ஏற்றுக்கொண்டதினால் நீதிமானாகி விட்டார். அதனால தான் இப்படி பாவத்தில் வாழ்கிறவங்க, அக்கிரமத்தில் வாழ்கிறவங்க, துன்மார்க்கத்தில் வாழ்கிறவங்க, நீங்கள் அப்படியே அழிஞ்சு போயிடாதீங்க. இயேசுக்கிட்ட வந்தீங்கன்னா என்னை போல ஒரு பரிசுத்தமான மனிதனா இயேசு ஒருவரால் தான் நான் மாற்ற முடியும். ஏன்னா இயேசு ஒருவர் தான் நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அவர் இரத்தத்தை சிந்தினார், தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். எப்பேற்பட்ட கொடூரமான துன்மார்க்கத்தில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் அவர்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடும்போது, இயேசுவை தங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களை நீதிமான்களாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்பு அடைவதற்கென்று நியமித்தார். இந்த உலகத்துல பிறந்த யாரும் கோபாக்கினைக்குள்ள போயிடக்கூடாது. பூர்வீகத்திலிருந்து வந்த வம்சபலி ஆவிகள், சாப ஆவிகள், துன்மார்க்க ஆவிகள், பிசாசின் வல்லமைகள் நம்மை கோபாக்கினைக்குள்ளே கொண்டு போய் விடக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அதிலிருந்து நாம் வெளியே வருவதற்கு ஒரு வழியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பு யாருக்கு கிடைக்கும்? கீழ்ப்படுகிறவர்களுக்கு கிடைக்கும். இதை தான் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 5, 9, 10. நாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். இந்த உலகத்தில் வாழ்கிற நம்ம எல்லாரும் எப்படியோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடித்து விட்டோம் என்பதற்காக அல்ல. நம்ம எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் நம்ம இந்த உலகத்தில் எதுக்காக வச்சிருக்கிறார் அதை நம்ம செயல்படுத்துவதற்கு ஆவியானவரும் நமக்கு உதவி செய்கிறார். இதெல்லாம் நம்ம ஏன் செய்கிறோம்? இன்னும் பூரணராகும்படியாக, இன்னும் இயேசு கிறிஸ்துவை போல பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றினது போல இந்த உலகத்தில் நாங்களும் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அதற்கு நமக்கு பிரதான ஆசாரியராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே பிதாவாகிய தேவன் நமக்காக
நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால், இயேசுவானவர் மறுபடியும் வரப்போகிறார். முதல் தடவை வந்தார், குழந்தையா பிறந்தாரு, நமக்காக மரித்தாரு, ஜீவனை கொடுத்தார், போயிட்டு ஆவியை அனுப்பினார், அவருடைய அபிஷேகத்தை அனுப்பினார், அவருடைய வல்லமையை அனுப்பினார். மறுபடியும் அவர் வரப்போகிறார். அதற்கு தான் நம்ம எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறோம். எபிரேயர் 9:28. எபிரேயர் 9:28. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். நம்ம எல்லாம் எதுக்கு சபைக்கு போறோம்? ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்குறோம், ஊழியமெல்லாம் செய்கிறோம். சின்ன பிள்ளைங்களுக்கு ஊழியம் செய்கிறோம், வாலிப பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்கிறோம், பெரியவங்களுக்கு ஊழியம் செய்கிறோம். பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் அவங்க இருக்கிற இடத்துலலாம் போய் பார்த்து அவங்களுக்கு ஆறுதலை சொல்கிறோம், சமாதானத்தை சொல்கிறோம், அவங்கள ஆண்டவருக்குள்ள வழி நடத்துகிறோம். ஏன் இதெல்லாம் செய்கிறோம்? இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார். என் இடத்துல, என் குடும்பத்தில் யாரும் எனக்கு என் குடும்பத்தில் இவங்க சொல்லலையே, இயேசு வரப்போறாருன்றதை சொல்லலையே, சொல்லியிருந்தா நானும் ஆயத்தமாக இருந்திருப்பேனே அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. அதுக்காக தான் தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள் அவர் வருகிறதுக்கு முன்னால எத்தனை பேருக்கு அவர் வரப்போகிறார் என்பதை அறிவித்து விட வேண்டும் என்பதை தான் தீவிரித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுவதற்கு என்ன வழிமுறைகள்? நான் ரட்சிக்கப்படணுங்க, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். அப்போ அதுக்கு என்னங்க வழிமுறை? அநேகர் என்ன நினைக்கிறாங்க, இயேசுவை ஏற்றுக்கிட்டா நாம் எல்லாம் இயேசுக்கிட்ட கேட்டால் கொடுப்பாரு, நல்ல சுகபோகமாக வாழலாம், நல்ல ஆடம்பரமாக வாழலாம், நமக்கு எந்த குறையும் இருக்காது அப்படின்னு அநேகர் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ப்ராக்டிஸும் பண்ணுறாங்க. ஆனால் மறைமுகமாக பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிற ஒரு வார்த்தை மத்தேயு 10:22. மத்தேயு 10:22. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இப்போ இன்னைக்கு அநேக குடும்பங்களில் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால என் குடும்பத்தாரெல்லாம் எங்களை ஒதுக்கிட்டாங்க, எங்கள் குடும்பத்தாரெல்லாம் எங்களை புறக்கணிச்சிட்டாங்க, எங்களை பகைக்கிறாங்க அப்படின்லாம் நிறைய பேர் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே இப்படிப்பட்ட நிலையில் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதுதான் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், ஆனாலும் என்னை ஏற்றுக்கொண்டீங்கல்ல, கடைசி உங்கள் மூச்சு போகிற வரைக்கும் நீங்கள் என் பிள்ளைங்களாக இருக்கணும், என் பிள்ளைகளாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு ரட்சிப்பு. அடுத்ததாக நமக்கு விசுவாசம் இருக்க வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும். ரோமர் 10:9. ரோமர் 10:9. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு. ஒருவேளை இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், இப்போ நான் சொல்கிற ஜெபத்தை எனக்கு பின்னால் சொல்லுங்கள். அப்போ நீங்களும் ரட்சிக்கப்படுவீங்க. வாயினால் அறிக்கை பண்ணணும். நம்புகிறேன் நம்புகிறேன் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், அந்த மாதிரி சொல்கிறதில்ல. உங்கள் வாயில் அறிக்கை பண்ணணும். ஒரு தடவையாவது அறிக்கை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இயேசுவின் பிள்ளைகளாயிடுறீங்க. அப்புறம் இந்த உலகத்தில் உங்களுக்கு பயமே கிடையாது.
அதை தான் அந்த வசனம் சொல்லுது. நீங்கள் அறிக்கை பண்ணுங்க. இப்போ சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்காக, என் சாபங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தார், இரத்தம் சிந்தினார், ஜீவனை கொடுத்தார் என்பதை மனப்பூர்வமாக நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவே, இந்த வினாடியில் இருந்து நீர் என் இரட்சகராக, நீர் என் மீட்பராக, நீர் என் ஆண்டவராக இருக்கும்படியாக உம்மை நான் என் இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளுகிறேன். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறேன் பரமபிதாவே. யாரெல்லாம் இந்த அறிக்கையை உங்கள் வாயினால் அறிக்கை செஞ்சீங்களோ, இந்த வினாடியிலிருந்து நீங்களும் இயேசுவின் பிள்ளைகள். இனிமே உங்கள் வாழ்க்கையே மாறுகிறத உணர்வீங்க. இதுவரையிலும் இல்லாத சமாதானம், சந்தோஷம், இதுவரையிலும் நீங்கள் பெற முடியாமல் இருந்த ஆசீர்வாதங்களை, ஏன்னா இப்போ இயேசுவுக்கு பிள்ளையாயிட்டீங்க. இப்போ இயேசுவுக்கு தெரியும் உங்களுக்கு எதெல்லாம் கொடுக்கணும், எப்படியெல்லாம் கொடுக்கணும் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதை அப்படியே உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பிரகாரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பு என்றால் என்ன? ஆவிக்குரிய பிரகாரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாக்கோபு 1:21. யாக்கோபு 1:21. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமாயிருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்போ இன்னைக்கு நாம் எல்லாம் ஏன் திருச்சபைக்கு வரோம்? ஜெபங்களுக்கு ஏன் வரோம்? எதுக்காக? வசனத்தை கேட்கணும், இன்னும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கணும், இன்னும் ஆண்டவராகிய தேவன் இன்னும் நான் அறியாமல் இருக்கிற காரியங்களை எந்த விதத்திலெல்லாம் ஊழியர்கள் மூலமாக எனக்கு கற்றுக் கொடுக்க இந்த சபையை ஏற்படுத்தியிருக்காரோ, இந்த ஊழியர்களை ஏற்படுத்தியிருக்கிறாங்களோ, அதுக்கு நான் கீழ்ப்படிவேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய வசனங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆவிக்குரிய பிரகாரமாக அந்த தேவனோடு இருக்கிற ஐக்கியத்திலே நாம் வளர்ந்து கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. அடுத்ததாக, ரட்சிப்பு என்றால் ஒரு ஆவிக்குரிய உறுதியை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதை தான் 2 பேதுரு 1:10 11. 2 பேதுரு 1:10 11. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விழுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். வாசித்த இந்த தேவனுடைய வார்த்தையில, இந்த உலகத்துல இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும், ஆண்டவராகிய தேவன்தான் நம்முடைய குடும்பங்களிலே நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நாம் எந்தெந்த வழிகளிலேயோ பிறந்து வளர்ந்து எந்தெந்த முறைகளிலோ நம்ம வாழ்ந்தவங்க தான் நம்ம முன்னோர்கள், நம்ம அப்பா அம்மா, நம்ம தாத்தா பாட்டிங்க. எப்படி எப்படியோ இருந்தாங்க, எப்படி எப்படியோ வாழ்ந்தாங்க. ஆனால் எப்படி நாம் இன்னைக்கு இயேசுவின் பிள்ளைகளாக மாறணும்? ஆண்டவர் தான் நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார், ஒரு தெரிந்து கொள்ளுதலை கொடுத்திருக்கிறார்.
அந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களை அழைத்த அந்த அழைப்பை, உங்களை தெரிந்து கொண்ட அந்த தெரிந்து கொள்ளுதல உறுதியாயிருங்க, பின்வாங்கி போகாதீங்க. உங்களுக்கு ஏற்படுகிற பல சூழ்நிலைகளை பார்த்து உங்களை அழைத்த அழைப்பை விட்டு பின்வாங்கி போயிடாதீங்க. ஏன்னா நீங்க சர்வ வல்லவருடைய ஒரு அப்பாயின்மெண்ட்ல இருக்கிறீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்க உங்களை தெரிந்து கொள்ளல. உலகத்தில் இருக்கிறவங்களாம் தெரிந்து கொண்டாங்கன்னா நம்மளை தூக்கி போட்டுருவாங்க. ஆனா சர்வ வல்லமையுள்ள தேவன், நீங்கள் தாயின் வயிற்றிலே உருவாகும் போதே நீங்கள் தேவ ராஜ்யத்திற்காக, தேவனுடைய திட்டத்திற்காக, தேவனுக்காக நீங்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை நிறைவேற்றும்படியாக உங்களை அவர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பெரியவங்க நம்மளை கூப்பிட்டா நமக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. பாருங்க, எவ்வளோ பெரியவர் என்னை கூப்பிட்டுருக்காரு, ஒரு செல்வாக்குடையவர் என்னை கூப்பிட்டுருக்கிறாரு, எல்லா அதிகாரம் உடையவர் கூப்பிட்டுக்கிறாரு. எவ்வளோ நமக்கு சந்தோஷமா இருக்கும். எல்லாருக்கும் நம்ம சொல்லுவோம், ஏங்க என்னை கூப்பிட்டுருக்கிறாரு, என்னை கூப்பிட்டுருக்கிறாரு. ஆனா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின, சர்வத்தையும் தன்னுடைய ஆளுகைக்குள் வைத்திருக்கிற, இனி வரப்போகிற ராஜ்யத்திற்கும் ராஜாதி ராஜாவாக இருக்க போகிற அந்த பரம ராஜா என்ன ஒரு ஆளா நினைச்சு என்ன அழைச்சாரே, என்னை தெரிந்து கொண்டாரே, அதை எவ்வளோ நான் ஆனர் பண்ணணும், எவ்வளோ நான் முக்கியப்படுத்தணும். எனக்கு இந்த உலகத்தில் எது இருக்குதோ இல்லையோ, உலகத்தில் இருக்கிற எல்லாமே மறைஞ்சிரும், எல்லாம் அழிஞ்சிரும். ஆனால் அழியாத ஒன்று, நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை, அதில் நான் உறுதியா ஜாக்கிரதையாயிரு. அதுதான் அங்கே சொல்றாங்க, ஜாக்கிரதையாயிருங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் நித்திய ராஜ்யத்திற்குள்படும் பிரவேசம். இந்த உலகத்தில் நாம இருக்க போறோம், வாழ்றோம், இது முடிஞ்சிரும். ஆனா நித்திய ராஜ்யம் ஒன்று இருக்குது. அந்த நித்திய ராஜ்யத்திற்குள்ளாக நம்ம போவதற்கு வழி இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அப்ப இந்த உலகத்துல நம்ம ஜாக்கிரதையா, என்னை ஆண்டவர் அழைச்சிருக்கார், ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று அதுல உறுதியா இருந்தோம்னா அங்கே அந்த தேவ ராஜ்யம் நமக்கு பரிபூரணமாக அளிக்கப்படும். ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு ஒருவேளை எங்கெல்லாம் சோர்ந்து போயிருந்தாலும் இப்போ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. அப்பா, ஏதோ ஒரு விதத்தில் நான் சோர்ந்து போயிட்டேன், ஆரம்பத்தில் ஜெபம் பண்ண மாதிரி இப்போ பண்ணுறது இல்லை, ஆரம்பத்தில் வைராக்கியமாக நான் வேத வசனங்களை வாசித்தது போல இப்போ வாசிக்கிறதையே விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா. நான் எந்த விதத்திலும் என்னுடைய அழைப்பை விட்டு விடக்கூடாது, என்னுடைய தெரிந்து கொள்ளுதலை விட்டு விடக்கூடாது. ஆண்டவரே, உங்கள் அபிஷேகத்தை இன்னும் எனக்கு தாங்க, உங்கள் வல்லமையை தாங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிப்பார், இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். ஏன் நம்மெல்லாம் ரட்சிக்கப்படுறோம்? ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை அர்ப்பணிக்கிறோம்? ஒரு தூய்மை ஆக்குதல் நமக்குள்ளாகும். ஆவிக்குரிய தூய்மை ஆக்குதல் நமக்குள்ளாக இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் கொடுக்க முடியும். இதை குறித்து நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள், அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து, இது பரலோகத்தை பற்றி சொல்லப்படுது. இந்த உலகத்தில் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழும்போது நித்தியமாக அவருடைய ஊழியக்காரர்கள் அவரை சேவித்து கொண்டே இருக்க போறாங்க. அவருடைய சமூகத்தை தரிசித்து கொண்டே இருப்பாங்க. ஒரு தூய்மையான ஒரு இடம், பரிசுத்தமான ஒரு இடம், பாவமில்லாத ஒரு இடம், அங்கே எப்பொழுதும் தேவனை தரிசித்து கொண்டே இருக்கிற ஒரு அனுபவம். அவர்களுடைய நெற்றிகளில் அவருடைய நாமம் எழுதப்பட்டிருக்கும். நம்ம நெற்றியெல்லாம் ஏன் இப்போ வெறுமையாக வச்சிருக்கிறோம்?
அவருடைய நாமம் நம்முடைய நெற்றிகளில் எழுதப்பட வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாம் ஏன் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்கிறோம் என்ற அந்த அறிவு நமக்கு பூரணமாக நம்முடைய ரட்சிப்பில் விளங்க வேண்டும். நம்முடைய இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நம்முடைய இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வேற யாராலும் நமக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது, நமக்கு உதவி செய்யவே முடியாது. ஏனென்றால் நமக்கு உதவி செய்யும்படியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கே வந்தார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அவரை அட்ரஸ் பண்ணும்போதே, அவரை அறிமுகப்படுத்தும் போதே தேவதூதர்கள் சொல்ற வார்த்தை, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இந்த உலகத்துல இயேசு எதுக்காக பிறந்தார்? இயேசு எதுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார்? ஆண்டவரோடு நித்தியமா வாழணும், அவருடைய ராஜ்யத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் மனுஷனையும் மனுஷியையும் ஆதியிலே சிருஷ்டித்தார். அவங்கள சர்ப்பம் வஞ்சித்து அவங்கள தேவனை விட்டே பிரித்து கொண்டு போய் விட்டது. அதுக்கு பிறந்தவங்க எல்லாருமே ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை இழக்கிறாங்க. ஆண்டவருக்கே கோபம் வந்து வெள்ளத்தை கூட அனுப்பி ஜனங்கள் எல்லாரையும் ஒரு சீசனில் அழிச்சிட்டார். ஏன்னா அவ்வளோ அக்கிரமம் பெருகிடுச்சு. இதை ஆண்டவர் பார்த்தாரு, நான் தான் இந்த ஜனங்களை உண்டாக்குனேன், இந்த ஜனங்களை இந்த பூமியில் கொண்டு வந்ததே நான் தான். ஆனால் இந்த ஜனங்க ஏன் கூட இல்லாமல் இன்னைக்கு சாத்தான அவங்கள வஞ்சித்துட்டு இருக்கிறானே, என்னை விட்டு போகிறாங்களே. அப்போ அவங்கள தேடி தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவர் சொல்கிற ஒரு வார்த்தை தான், எப்பா ஆண்டவருடைய பிரசன்னத்தை இழந்து சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமில்லாதவைகள் எல்லாம் இந்த உலகத்தில் செய்து நரகத்திற்குள் கொண்டு செல்லுகிற இழந்து போன உங்களை நான் தான் தேடி வந்திருக்கிறேன், உங்களை தேவனோடு இணைக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்றார். அடுத்ததாக யோவான் 3:17, உலகத்தை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார்? எல்லாரையும் நரகத்துக்கு அனுப்புறதுக்கு இல்லை, எல்லாரையும் அவர் பக்கமாக இழுத்து கொள்ளும்படியாக. ரட்சிப்புன்னா என்னது? ஆண்டவர்கிட்ட வர்றது தான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா எல்லாம் அவர் பக்கமாக வந்துடுறாங்க. வந்துட்டாங்கன்னா அவங்க முடிவு நித்தியமாக தேவனோடு இருக்கும். ஹல்லேலூயா. இதை தான் அப்போஸ்தலர் 5:31, அப்போஸ்தலர் 13:23, 1 தீமோத்தேயு 1:5, 2 தீமோத்தேயு 1:10, எபிரேயர் 7:25, 1 யோவான் 4:14 வாசிக்கிறோம். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து தான் ரட்சிப்பு, அவர் மூலமாக தான் ரட்சிப்பு. அடுத்ததாக பாவிகளுக்காக தன்னையே கிறிஸ்து நமக்காக தன்னை ஒரு பிரதிநிதியாக அர்ப்பணித்தார். இதை தான் நாம் சங்கீதம் 69:9 வாசிக்கிறோம். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது. ஏசாயா 53:5, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம்
அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஏன் அவர் சிலுவையில் காயப்பட்டார்? ஏன் அவரை நொறுக்குனாங்க? உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் அவரை ஏன் நொறுக்குனாங்க? என்னால தான். அந்த மாதிரி எல்லாம் சொல்லுங்க, என்னால தான். என்னுடைய மீறுதல்களின் நிமித்தம், என்னுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் எனக்கு பதிலாக அவர் சிலுவையில் காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார். நான் இந்த உலகத்தில் சமாதானமாக வாழ வேண்டும் என்பதற்காக அந்த சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசுவின் மேல் வந்தது. உலகத்தில் எவ்வளோ வியாதிகள், எவ்வளவு நோய்கள், அதிலிருந்தெல்லாம் ஒவ்வொருவரும் குணமாக வேண்டும் என்பதற்காக அவருடைய சரீரத்தில் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். தலையிலிருந்து கால் வரைக்கும் தழும்பு. இயேசு கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவோடு வாழ்கிறவர்கள் அந்த தழும்புகளினால் குணமடையும்படியான ஒரு வழியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். சிலுவையில் யார் தொங்குவா? பாவம் செஞ்சவங்க தான் தொங்குவாங்க. அக்கிரமம் செஞ்சவங்கள தான் சிலுவையில் அறைவாங்க. ஆனால் நம்மெல்லாம் இந்த உலகத்தில் பாவம் செஞ்ச நம்ம, அக்கிரமம் செஞ்ச நம்ம, துன்மார்க்கத்தில் வாழ்ந்த நம்ம நீதிமான்களாக மாற்றும்படியாக கல்வாரி சிலுவையில் ஒரு பாவியை போல, ஒரு அக்கிரமக்காரரை போல நம்ம எல்லாருடைய பாவங்களையும் நம்ம எல்லாருடைய மீறுதல்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையிலே பலியானார். ஹல்லேலூயா. நமக்கு பதிலாக தன்னையே ஒப்பு கொடுத்து எவ்வளோ நம்ம மேலே அன்பு பாருங்க. அதை தான் நம்ம யோசிக்க வேண்டும், அதை தான் சிந்திக்க வேண்டும். என் மேலே இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளோ ஒரு அன்பு. நான் நரகத்துக்கு போகக்கூடாது, அவர் வாழ்கிற இடத்துக்கு நான் வரணும். இதை தான் நாம் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. இதை குறித்து நாம் தொடர்ந்து எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், எபிரேயர் 9:28, 1 பேதுரு 2:24, 1 பேதுரு 3:18 நமக்கு பதிலா அவர் எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அவர் பாவம் சுமந்த கிறிஸ்துவாக இருக்கிறார். இதை தான் நாம் ஏசாயா 53:12 வாசிக்கிறோம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதை நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். வாசித்த இந்த வேத வார்த்தையில் தம்முடைய ஆத்துமாவை மரணத்திலே ஊற்றினார். எதுக்கு? அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். அந்த நேரத்தில் அவர் யாரை நினைச்சிருப்பார்? சிலுவையில் தொங்கும்போது உங்களை நினைச்சிருப்பாரு, என்னை நினைச்சிருப்பாரு. நான் அப்போ பிறக்கலை தான், நீங்களும் அப்போ பிறக்கலை தான். ஆனால் நம்ம பிறப்போம், இந்த உலகத்தில் வாழ்வோம், பலவிதமான வழிகளில் போவோம். இதெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு தெரியும். அப்போவே நினச்சி என்ன பண்ணுறாரு? அவர் மரணத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கிறார்.
எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை குறித்து தொடர்ந்து நாம் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், 1 பேதுரு 2:24, 1 யோவான் 3:5 வாசிக்கிறோம். அடுத்ததாக மனிதர்களுடைய பாரங்களையெல்லாம் சுமந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏசாயா 53:4 வாசிக்கிறோம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டார் என்று எண்ணினோம். ஏன் அவர் சிலுவையில் அவ்வளவு வாதிக்கப்பட்டார்? என்னுடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், என்னுடைய துக்கங்களை அவர் சுமந்தார். மத்தேயு 8:17 இதை தான் வாசிக்கிறோம். யோவான் 19:17 இதை தான் நாம் வாசிக்கிறோம். நம்முடைய பலவீனங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். அடுத்ததாக மத்தியஸ்தரான கிறிஸ்து. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, மத்தியஸ்தர். நமக்காக இந்த உலகத்தில் யார் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ, யார் பரிந்து பேசுகிறாங்களோ இல்லையோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம் ஒவ்வொருவருக்கும் அவர்தான் நமக்காக மத்தியஸ்தர். நம்ம பற்றி ரெக்கமெண்ட் பண்ணுறவரே அவர்தான். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. இப்போ நமக்கு மத்தியஸ்தம் பண்ணுறவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை குறித்து நீங்கள் எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், எபிரேயர் 9:15, எபிரேயர் 12:24, 1 யோவான் 2:1 வாசிக்கலாம். எப்படி அவர் பரிந்து பேசுகிறார்? நம்ம குறிச்சி பிதாவினிடத்துல பேசுகிறார். ஏசாயா 53:12 இதை வாசிக்கிறோம். விசுவாசம் இல்லாதவர்களுக்காக பரிந்து பேசுகிறார். லூக்கா 22:32, நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. பகைவருக்காக ஆண்டவர் பரிந்து பேசுகிறார். லூக்கா 23:34 சிலுவையில் தொங்குறாரு. எல்லாரும் அவரை அடித்தவங்க, பரியாசம் பண்ணவங்க எல்லாரும் அவரை சுற்றி நிற்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிற வார்த்தை லூக்கா 23:34, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். பாருங்க, நம்மளை யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நம்ம அவங்கள மன்னிக்கவே மாட்டோம். ஆனால் எல்லாருக்காகவும் அங்கே பரிந்து பேசுகிறான், மன்னிங்கப்பா, என்னை அடித்தவங்களெல்லாம் மன்னிங்க, சிலுவையில் ஆணி அறிஞ்சவங்களெல்லாம் மன்னிங்க, என் மேலே துப்புனவங்களெல்லாம் மன்னிங்க. எவ்வளோ ஒரு அன்பான ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. தேற்றரவாளனை நமக்காக அனுப்பினார். யோவான் 14:16, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். நான் போறேன்ப்பா, நான் போறேன், நீங்க கவலைப்படாதீங்க, நான் போய் பிதாவை வேண்டிக் கொள்வேன், உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்வேன். அப்ப அவர் என்ன செய்வாரு? என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இன்றைக்கு அந்த அபிஷேகத்துல தான், அந்த வல்லமையில தான், அந்த பிரசன்னத்தில தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு அவர் சொல்லிட்டு போனாரு, சொன்ன மாதிரியே அந்த தேற்றரவாளனை அவர் அனுப்பினாரு. இன்னைக்கு உலகமெங்கிலும் இருக்கிற தேவ பிள்ளைகள் அவர் பரிந்து பேசின அந்த தேற்றரவாளனால இன்றைக்கு நாம் நிரப்பப்பட்டு நம்மை கொண்டு ஆண்டவர் இந்த உலகத்தில் எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த வல்லமையில், அந்த அபிஷேகத்தில் இன்றைக்கு நாம் அவருக்கு சாட்சிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சபைக்காக அவர் தனித்துவ நிலையிலே
அவர் பரிந்து பேசுகிறார். யோவான் 17:9. எந்த சபையை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சபைக்காக அவர் பரிந்து பேசுகிறார். யோவான் 17:9. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர்கள் உம்முடையவர்களாயிருக்கிறார்களே. ரோமர் 8:34. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. முழு ரட்சிப்பை தருவதற்கு நமக்காக இயேசு கிறிஸ்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எபிரேயர் 7:25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாயிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் நம்ம கூட யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, இயேசு ஒருவர் இருந்தால் போதும். நம்முடைய அழைப்பு, நம்முடைய தெரிந்து கொள்ளுதலை நம்ம குடும்பத்தில், நம்ம இருக்கிற ஊரில், நம்ம தேசத்தில் நிறைவேற்றி தேவ ராஜ்யத்திற்குள்ளாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிப்போம். கண்களை மூடி, ஆவியானவரே, என்னை அழைத்த அந்த அழைப்பிலே நான் உறுதியாக இருக்க, என்னை தெரிந்து கொண்ட அந்த தெரிந்து கொள்ளுதலிலே உமக்கு நான் சாட்சியாக வாழ என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். என்னை கொண்டு எதையெல்லாம் நிறைவேற்ற நீர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறீரோ அந்த ஆவியின் பிரசன்னத்திற்குள்ளாக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். என் குடும்பத்தை நான் அர்ப்பணிக்கிறேன். நான் வசிக்கிற இந்த ஊரை அர்ப்பணிக்கிறேன். நான் இருக்கிற இந்த தேசத்தை அர்ப்பணிக்கிறேன். ஒருவராகிலும் உம்மை அறியாமல், உம்மை ஏற்றுக்கொள்ளாமல் போகக்கூடாது. தெய்வ மகிமை, தெய்வ பிரசன்னம், ஆவிக்குரிய மனக்கண்களை திறப்பதாக. எல்லாருக்காகவும் நீங்க ஜீவனை கொடுத்தீங்க, எல்லாருக்காகவும் நீங்க ரத்தத்தை சிந்தினீங்க ஆண்டவரே. என்னென்ன வல்லமைகள், எந்தெந்த தீய சக்திகள் உம்மை பார்க்க விடாதபடி, உம்முடைய சத்தத்தை கேட்க விடாதபடி தடை செய்து கொண்டிருக்கிறதோ, இந்த வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே வேரோடே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருந்து நிரந்தரமாக அழிந்து போவதாக. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ரட்சிப்பை ஒவ்வொருவருக்கும் நீர் உணர்த்தும். உம்முடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. ஒவ்வொருவரையும் வல்லமையான அபிஷேகத்தினால் நிறைத்து இனி வரும் நாட்களிலே ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் குடும்பங்களிலே, உம்முடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்களிலே இயேசுவின் நாமத்தினால் உண்டாவதாக. நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமென். கர்த்தர் தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக, ஆமென். வாங்க நேயர்களே, தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்டோம். தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் இல்லத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் மையம் கொண்டிருக்கிறார். ஒரு தெய்வீக சமாதானம் உங்களுக்குள் ஏற்பட்டிருக்கிறது. தெய்வீக சுகம் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கர்த்தர் உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. இருக்கிற இடத்தில் தயவாக எழுந்து நில்லுங்கள். ஒரு சில முக்கியமான குறிப்புகளுக்காக நாம் ஜெபித்து இந்த ஆராதனை முடிக்கப் போகிறோம். உலகமெங்கும் இருக்கிற தெய்வ மனிதர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று பவுலடிகள் சொல்லுகிறார். ஆம், துர்க்குணர் அவர்கள் கையில் இருந்து நாங்கள் விடுவிக்கப்படும் பொருட்டு வேண்டிக் கொள்ளுங்கள். அதே போல் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற வேளையிலே உங்களை ஆளுகிறவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அதை தான் இப்போ செய்ய போகிறோம். முதலாவதாக உலகமெங்கும் இருக்கிற தெய்வ மனிதர்களுக்காக ஜெபிப்போம். பரலோக தந்தையே, இந்த நாளிலும் உலகமெங்கும் தேவனுடைய திருப்பணியை பல நிலைகளில் செயல்பட்டு கொண்டிருக்கிற உம்முடைய ஊழியர்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம்.
கத்தோலிக்க அன்பர்கள் தங்களால் ஆன மட்டும் இறை தொண்டோடு கூட பொதுநல வாழ்க்கையிலும் ஈடுபட்டு அநேகருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆசீர்வதியும் அப்பா. ஐ ப்ரே ஃபார் ஆல் த ஃபாதர்ஸ், மதர்ஸ், நன்ஸ், இப்படி பல நிலைகளில் அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். ஆசீர்வதி. அதே போல ஆங்கிலிக்கன் திருச்சபை மக்களும் கூட பல வழிகளில் உயரிய காரியங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கென்று செய்கிறார்கள். அனைத்து ஆய பெருமக்கள், பேராயர்கள் அவர்களை ஆசீர்வதியும். பெந்தே கோஸ்தே ஊழியர்களும் விதிவிலக்கல்ல. அற்புதங்களும் அடையாளங்களும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நடைபெறுவதற்கு அனுதினமும் அவர்கள் எடுக்கிற நல்ல முயற்சியை கர்த்தர் கண்ணோக்கிப்பார். ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. கணத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்கள் உலகமெங்கும் சென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கென்று ஒவ்வொரு தனிநபரும் அந்த வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்று அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் இருக்கிற இடத்தில் உம்முடைய மகிமை வழங்குவதாக இவது அடியானை வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்தும். அவர் செல்லும் இடமெங்கும் தெய்வீக சமூகம் முன் செல்லட்டும். அவரோடு இணைந்து செயல்படுகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கட்டப்பட்டு கொண்டிருக்கிற கட்டடங்களை கர்த்தர் அழகாக வடிவமைத்து தாரும். நேயர்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். கோடி ஸ்தோத்திரம். எங்கள் நாட்டை ஆளுகிறவர்கள், அரசியல் தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். உலகமெங்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் இந்திய தேசத்தின் ஜனாதிபதி, பிரதமர், அனைத்து மாநில கவர்னர்கள், முதல்வர்கள் ஆசீர்வதியும். சட்டமன்ற, பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஒவ்வொரு ஊருக்குள்ளும் இருக்கிற தலைவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். அரசியல் தலைவர்கள் எல்லாம் ஆண்டவனுடைய அருள் பெற்று வாழ வேண்டுகிறேன். இந்த நாட்டை பாதுகாக்கிற ஒவ்வொரு இராணுவத்தினரையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு மருத்துவ குழாம் மருத்துவரை ஆசீர்வதியும். துப்புரவு தொழிலாளர்களை ஆசீர்வதியும். ஆசிரிய பெருந்தகைகளை ஆசீர்வதியும். உள்ளூர் காவல் அதிகாரிகளை, காவல்காரர்களை ஆசீர்வதியும். தகப்பனே, எங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். என் தகப்பனே, சரீரத்தில் பலகீனம் அடைந்து தலை தூக்க முடியாமல் ஏதோ ஒரு வேதனைகள் இந்த ஆராதனையில் கனத்த இதயத்தோடு கண்ணீரோடு அமர்ந்திருக்கும் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். தெய்வீக சுகம் தேவன் அருளும் அருமருந்து குருமருந்து. உமது சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொருவர் மேல் இறங்கட்டும் அப்பா. தெய்வீக சுகத்தை தார். கடன் சுமையில் பாடுபடுகிறவர்களுக்கு விடுதலை தார். திருமணம் முடித்த ஆண்டுகள் உருண்டோடியும் பிள்ளை செல்வம் இல்லை என்று ஏங்குகிறவர்களுக்கு அந்த பெரும் பாக்கியத்தை தார். தகப்பனே, படித்து முடித்து போதுமான அளவுக்கு வேலை கிடையாததினால் வேதனைப்படும் பிள்ளைகளை கண்ணோக்கிப்பார். நல்ல வேலை தாரும் அப்பா. திருமண வயது எட்டிவிட்டும் திருமணமாகாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஏற்ற துணையை தந்து பெற்றோரின் உள்ளத்தை குளிர பண்ணும். சீக்கிரத்தில் அந்த நல்ல காரியம் நடக்கட்டும். தகப்பனே, இந்த நாட்களிலே யாரெல்லாம் எங்களோடு இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுக்கு உரியவர்கள் பல தேசங்களில் கடந்து போயிருக்கக்கூடும். இருக்கிற இடங்களில் அவர்களையும் ஆசீர்வதியும். உமக்கு சகல துதி கனம் மகிமை ஏறெடுக்கிறேன். ஜபம் கேளும் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். கைகளை உயர்த்துவீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அன்பானவர்களே, ஆராதனை முடிந்தாலும்
அடுத்தடுத்து நமது ஏஞ்சல் டிவியில் வரும் நல்ல நிகழ்ச்சிகளை பாருங்கள். இன்று இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸே தமிழ் ஆங்கிலத்தில் விடுதலைக்காக வேண்டி ஒளிபரப்பாகும், அதையும் பாருங்கள். இன்றைய செய்தியை, ஆராதனையை ஒருவேளை தவறவிட்டிருந்தால் எமது யூடியூப், ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்க்கலாம். அல்லது வருகிற வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும் நமது ஏஞ்சல் டிவியில் பார்க்கலாம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. thank you